பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளைமோர் தாக்குதலால் ஹரக்கட்டாவை கொல்லும் திட்டம், பத்மேவின் சதி அம்பலம். இலங்கையில் ஜெர்மனி பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். கொழும்பில் ஹோட்டல் கழிப்பறையில் இருந்து மீட்கப்பட்ட தோட்டாக்கள். அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து. மகிந்தவை பார்த்துவிட்டு திரும்பியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. படுக்கையில் இறந்து கிடந்த இளம் குடும்ப பெண் பிரேத பரிசோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி. வேட்டைக்காரருக்கு யமனாகிய துப்பாக்கி. இனி தொடர்வது விரிவான செய்தி. கெஹல் பத்தர பத்மே கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக குழு தலைவர் ஹரக்கட்டாவை கொல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற இராணுவ லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது குறித்த விடயம் அறிய வந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். தங்காலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிக்குடா விகாரைக்கு அருகே கடற்கரையில் நடந்து சென்ற ஜெர்மனி பெண்ணை அழைத்து சென்று தவறான நடத்தைக்கு உட்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஜெர்மனி பெண்ணுக்கு நண்டுகளை காட்ட கடற்கரையில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி அவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டில் கடற்தொழிலாளர் ஒருவர் தங்காலை போலீஸ் நிலைய சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர் தங்காலை பள்ளிக்குடா பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவராகும். துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான ஜெர்மன் பெண் மற்றும் சிலர் கடந்த சில நாட்களாக சினிமோத்ரோவில் நகுலுகமோவில் உள்ள ஒரு சுற்றுலா தலத்தில் தங்கியுள்ளனர். தவறான நடத்தைக்கு உள்ளான பெண் தங்காலை பள்ளிக்குடா விகாரை அருகே உள்ள கடற்கரையில் நடைபயணம் மேற்கொண்டிருந்தார். கடல் தொழிலாளர் கடற்கரையில் நடந்து சென்ற ஜெர்மன் பெண்ணை அணுகி தான் ஒரு கடல் தொழிலாளர் எனவும் நண்டுகளை பார்க்க விரும்பினால் வருமாறும் கடற்கரையில் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் ஹோட்டல் ஒன்றில் உள்ள கழிப்பறை குப்பை தொட்டியில் இருந்து தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள ஒரு ஹோட்டல் கழிப்பறையில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்தே இவ்வாறு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 17 தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக புறக்கோட்டை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கழிப்பறையை சுத்தம் செய்ய சென்றபோது குப்பை தொட்டியில் துப்பாக்கி தோட்டாக்கள் இருப்பதை கண்ட ஊழியர்கள் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து குறித்த இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தோட்டாக்களை கைப்பற்றியுள்ளனர். யாரோ ஒருவர் கழிப்பறைக்குள் நுழைந்து குப்பை தொட்டியில் தோட்டாக்களை கொட்டியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 2 குடும்பங்களை சேர்ந்த 8 பேரை ஏற்றி சென்ற சிற்றூர்தி பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த கோர விபத்து இன்று அதிகாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புஷ்பகுமாரி சந்தமாலி என அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த குறித்த பெண் டிசம்பர் மாதம் திருமணம் செய்ய இருந்ததாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் காயங்களோடு கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் சுமார் 6 மணி நேரம் பயணித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சென்ற தம்பதியினர் அண்மையில் ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தனர். அவர்கள் குருநாகல் கல்கமுவ பகுதியில் இருந்து தங்காலைக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்து முன்னாள் ஜனாதிபதியை சென்று பார்வையிட்டிருந்தனர். அதன்படி மஹிந்த மீதான பாசத்தால் இவ்வாறு மனைவியுடன் சென்றதாக கூறிய நபர் கல்கமுவ பிரதேச சபையை சேர்ந்த பெக்கோ இயக்குனர் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை சந்தித்து திரும்பிய பிறகு அவரின் பெக்கோ இயக்குனர் வேலை வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் மூலம் தெரிய வருகிறது. அத்துடன் குறித்த வேலை மீண்டும் பெறுவதற்கு கடிதம் கோரப்பட்ட போதும் அது கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பான பணிப்புரை உயர்மட்டத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை திட்டவெல் கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் படுக்கையில் இறந்து கிடந்த பெண்ணின் பிரேத பரிசோதனையில் மரணம் கொலை என்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் தம்புள்ளை திட்டவெல் கொல்ல பகுதியில் வசிக்கும் 34 வயதுடைய ஒரு குழந்தையின் தாய் என்று கூறப்படுகிறது. அவர் கலேவல வலயக்கல்வி அலுவலகத்தில் மேலாண்மை சேவைகள் அதிகாரியாக பணிபுரிந்துள்ளார். தம்புள்ளை திட்டகல் கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு அறையில் கடந்த 13ஆம் தேதி படுக்கையில் ஒரு பெண் இறந்துவிட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது.
அதன்போது தனது மனைவி பரீட்சை ஒன்றுக்காக படித்துவிட்டு மாலை 4 மணியளவில் படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு 9 மணியளவில் எழும்ப சொன்னதாகவும் அவரது கணவர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி இரவில் தனது மனைவியை எழுப்ப சென்றிருந்த போதும் அவர் எழுந்திருக்காததால் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக நினைத்து 1990 சேவைக்கு அழைத்ததாக காவல்துறையினருக்கு சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் எழுப்பிய சந்தேகங்களின் அடிப்படையில் மரணம் குறித்து காவல்துறையினர் முறையான விசாரணை நடத்தி அதற்கேற்ப விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று தம்புள்ளை வைத்தியசாலையில் சிறப்பு தடயவியல் வைத்தியர் ஒருவரால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதை அடுத்து தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக உள் இரத்தப்போக்கு ஏற்பட்டே மரணத்துக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் தம்பதியரின் 5 வயது பிள்ளையின் சந்தேகத்திற்கிடமான நடத்தை மற்றும் குழந்தை மிகவும் பயந்து போயிருப்பதால் இந்த மரணம் தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழின படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பாரிய பேரணி நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த பேரணி இடம்பெற்றுள்ளது. இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வெளியில் கூடி இந்த பேரணியை நடத்தியுள்ளனர். முன்னதாக தியாக தீபம் திலீபன் சாகும் வரை உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு 38 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலஸ் முல்லையை சேர்ந்த 33 வயது வேட்டைக்காரர் ஒருவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இடுப்பில் சுமந்து சென்ற துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இலங்கை இராணுவ பொறியியல் படையணியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சிப்பாயான அவர் பலத்த காயமடைந்து வலஸ்முல்ல அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். விசாரணையின் போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி அதிகாலை 2 மணியளவில் வெடித்த போதே அது அவருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்களை ஏற்படுத்தியமை தெரிய வந்துள்ளது. ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை கொண்டு மஹிந்த ராஜபக்சவை கொல்லக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது. எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்த்தனவால் கொண்டுவரப்பட்ட 1978 ஆண்டு அரசமைப்பு அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் அரசமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும். அதற்கமைய அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை. மாறாக அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமையாகிய 2 மாத்திரமே காணப்படுகிறது. எமது நாட்டின் அரசமைப்புக்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்துக்கு பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர். உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரசு தலைவர் என்ற ரீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது. ஒரு சில குழுக்களால் கைகளில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆவார். எனவே இலங்கை அரசால் மஹிந்த ராஜபக்ச பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.